சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஸ்ருதியோட அம்மா ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அப்போ வந்து மாதர் சங்கத்துலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. கொஞ்சம் மீட்டிங் வந்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. ஏன் மேடம் நீங்கள் தானே எப்போவுமே வந்து தலைமை தாங்குவீங்க, இப்போ ஏன் வரல அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சரியான கடுப்பாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் நான் பிறகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்படி இருக்கும்போது வாசுதேவன் வராங்க. சுதா சுதா அப்படிங்கிறாங்க. மூச்சே காட்டாமல் இருக்காங்க. என்ன சுதா என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க. அப்பவும் பதிலே இல்லை. ஏ சுதா எனக்கு பேசுகிறவங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மேலே கை வைக்கிறாங்க. உடனே என்னங்க என்ன சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. என்னமோ சொல்லணும் 1/2 மணி நேரமாக கத்திக்கிட்டு இருக்கேன், நீ சவுண்டே விடாமல் இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஒரு சிந்தனையாக இருக்குது அப்படிங்க. என்ன சிந்தனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி அம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அம்மாவா அப்படின்னா யார் அப்படிங்கிறாங்க. அதான் விஜயா வர சொன்னாங்க அப்படிங்கிற. யார் அண்ணாமலை பொண்டாட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க வர சொல்லிவிட்டு என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணு நீங்கள் ஒழுங்காக வளர்க்கலை வைக்கலை அப்படிங்கிறாங்க. அவ்வளோ திமிராயிருச்சு அந்த அண்ணாமலை பொண்டாட்டிக்கு. என் பிள்ளைய ஒழுங்காக தான் வளர்த்தேன். அந்த அண்ணாமலையும் அந்த விஜயாவும் சேர்ந்து தானே என் பிள்ளைய வந்து இப்படி கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுங்க. அவன் விரும்பி அவனை கட்டினா இல்லை அவன் விரும்பி அவனை கட்டினா அதை விட்டுருங்க. ஸ்ருதி ரவியை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க அத்தை தான் வந்து இப்போ ஸ்ருதியோட அத்தை தான் நம்மளுக்கு ரொம்ப எரிச்சல் கிளப்புறாங்க அப்படிங்க. என்ன தான் சொன்னாங்க சொல்லு அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க அவங்க நடன பள்ளிக்கு அப்படிங்கிறாங்க. நீலாம் வந்து அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கியோ, ஏன் அவங்கள ஃபோன் பண்ணி நம்ம இடத்துக்கு வர சொல்ல வேண்டியதானே, நம்ம அவங்களுக்கு நான் குறைஞ்சவங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அந்த வீட்டில் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கமே, நம்மளும் நல்லது கெட்டதுக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு தான் போனேன். விஜயா ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க, பிள்ளை உங்களுக்கு ஒழுங்காக வளர்க்க தெரியல, அந்த மீனா பேச்சை கேட்டு நீ ஒவ்வொரு வாட்டியும் அவமானப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த ஸ்ருதிக்கு வந்து மீனா தான் லெவலா? மீனாட்டெலாம் இவன் வந்து சரிசமமாக பேசலாமா? அவள் சாதாரணமாக ஒரு பூ விற்றுட்டு ரோட்டில் இருக்கிற பொண்ணுக்கும் பணக்கார மகளுக்கும் ஒன்றா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுதுங்க, ஆனால் ஸ்ருதி அப்படி பண்ண மாட்டா. இப்போ இவங்க சொல்லும் போது ரொம்ப எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சுதா, நம்ம ஒன்று செய்யாதன்னா ஸ்ருதி செய்வா, அவளுடைய குணம் அதுதான். அந்த மாதிரி விஜயா வந்து அவ கூட சேராதா, மீனா கூட சேராதா வைக்காதுன்னு எனக்கையாவது சொல்லிட்டு தான் ஜீவா அண்ணாமலை பொண்டாட்டி. அப்படி சொல்லியிருக்கும்போது வந்து அதை கேட்காம பண்ணது இயல்பு தான். ஸ்ருதி மேலே தப்புன்னு சொல்ல முடியாது, அவள் குணம் அதுதான். யாரும் கஷ்டப்பட்டவங்க பேசினா அவள் வந்து ரொம்ப இறக்கப்படுவா, அதை தான் இறக்கப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மீனா ஏதாவது பேசி அவன் நகையே வாங்கிறாம இங்கே ஒரு சின்ன நகையே அவள் எடுத்துகிட்டு வச்சுட்டான்னு சொன்னோம், அதை உண்மையாக்கிறோன்னு நினச்சி முத்து ஏதாவது பண்ணது கூட முயற்சிப்பான். 2 பேருமே கேடி ஆட்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எனக்கும் அதான் பயமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே நகை வந்து ஸ்ருதி அந்த வீட்டில் வச்சுருக்கா. அந்த நகையை அந்த மீனாவோ முத்தோ எடுத்துட்டாங்கன்னா அது கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறாங்க. அது பெரிய பணம் இல்லை விஜயா நம்மளுக்கு. ஆனாலும் ஸ்ருதி நட்டம் போடுறதோ ஸ்ருதி அசிங்கப்படுறதையோ நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விஜயாலாம் உன்னைய கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இன்னுமே விஜயா ஃபோன் அடித்தாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பேசுங்க, நாங்கள் கண்ட இடத்துக்குலாம் வரமாட்டோம்னு இப்படியே சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காண்டி பொண்ணை கொடுத்துருக்கோம் அப்படின்னா பணிஞ்சு போகணும் அவசியம் கிடையாது. நம்மளை அந்த ஸ்ருதி மதித்தா தான் நம்ம மதிக்கணும். ஸ்ருதியும் ரவியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் நீ எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டுக்க. மாறா அங்கே வந்து ஸ்ருதியை குறை சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சம்மந்தமாக அதுவும் சிந்திச்சிட்ருக்கு. அப்போ நம்ம வீட்டு வேலைலாம் என்னறது? கேரளாவுக்கு நம்ம போயிட்டு வரலாம், அங்கே உள்ள தொழில் எப்படி இருக்குது அது இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். அங்கே சொந்த வீடு தோட்டம் துறவெல்லாம் கிடக்கு, அது என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு சிந்தனையும் இல்லை. நீ இந்த ஸ்ருதியை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன், அதை செஞ்சிடுவேன் எதை செஞ்சிடுவேன்னு பிளான் தான் போட்டுட்ருக்க. எல்லாம் ஸ்லோனாக தான் இருக்குது, ஒன்றும் நடக்கலை, எல்லாமே ஃப்ளாப்பாக தான் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க நானும் அதுக்கு சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. விஜயா வந்து சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டாங்க சுதா. அவங்க இப்படி நீ கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீ போய்கிட்டே இருப்ப, இதுதான் நடக்கும், ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நடக்குங்க, இதை வச்சே நான் நடத்தி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் நடத்தி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா போட்ட பிளான்லேயே நான் வந்து ஸ்ருதி ரவி இங்கே வர வச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உன்னால் முடியுமா அப்படிங்கிறாங்க. என்னால் முடியுங்க, நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். அந்த மீனாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போகிறேன். வாங்கையில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ருதிட்டு போய் சண்டை போடுவாங்க. சண்டை போட்டோன்னே இந்த சண்டைக்கெல்லாம் காரணம் தான் விஜயான்னு தான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த மாதிரி விஜயா அவங்க அத்தை வந்து என்கிட்ட அப்படி பேசினாங்க, அதனால் மீனாட்ட நான் சத்த வேண்டியதாக போட வேண்டியதாக போச்சு, என்னை மன்னிச்சிரு ஸ்ருதி. ஆனால் அந்த வீட்டில் உனக்கு யாரும் மரியாதை கொடுத்த மாதிரி இல்லை. அதுபோக பெரிய மனுஷினா அவங்க வீட்டில் வந்து 2 பேருக்கு சின்ன வளர்களுக்கு சண்டை வருதுன்னா அனுசரித்து போக வைக்கணும். ஆனால் அவங்க அத்தையே சண்டை எடுத்து விடுது, அப்படி ஒரு வீடு உனக்கு தேவையில்லை அப்படி இப்படின்னு வார்த்தையை போட்டு வைக்கேன். அதுபோக மீனாவை நான் வந்து சண்டை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக முத்து வந்து வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுவான். பிரச்சனை பண்ண உடனே ஸ்ருதிக்கு ரொம்பவே கடுப்பாகும். யார் எதை பேசினாலும் அவன் தாங்கிக்கவே மாட்டான். போயா நீனும் அவன் வீடுன்னு சொல்லிட்டு கிளம்பி பார்த்து வந்துட்டுருப்பான். பொண்ணுக்கு ஒன்று நம்ம பொண்ணுக்கு ஒன்றுனா மாப்பிள்ளையும் முன்னாடியே வந்துட்டுருப்பார், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க.
ஓ நீ அப்படி வரையா, சரி ரைட்டு சுதா, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணு, ரொம்ப சிந்திக்காத, வேறு மாதிரி சிந்திப்பேன், ரொம்ப சிந்திக்காத, நார்மலாக பண்ணு, ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க. இப்போ இந்த மீனா எங்கே இருப்பா அப்படிங்கிறாங்க. நான் என்ன மை போட்டா பார்க்கேன், அவன் எங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது தெருவில் பூத்துட்ருப்பா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க. ஒன்று செய்யணுங்க, நாளைக்கு காலையில் ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறேன். என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்னையும் டிரைவரையும் அனுப்பிவிட்ருங்க, விஜயா வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி காரை போட்டுக்கிட்டு மீனா எப்போ பூ வியாபாரத்துக்கு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா பின்னாடியே போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் சரியாக வரும், இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணாத, தூங்கு அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. இங்கே விஜயா நினச்சிட்டே இருக்காங்க, சுதாட்ட சொல்லிட்டு வந்தோம், ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்களா வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த சுதியை பார்த்தாலும் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நினைக்காங்க. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோடனே காரை அது விஜயா வீட்டு பக்கத்தில் போட்டு உட்காந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ மீனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு நடமாடும் பூக்கடைய விஷயமா வெளியே கிளம்புறாங்க. பின்னாடியே காரும் போகுது. போனோன்னா கார் மறிச்சு நிப்பாட்டுறாங்க. என்ன மீனா நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க சுதா. என்ன சித்தி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு சித்தியா, நீ யார் நான் யார்? என் லெவல் என்ன தெரியுமா? உன் லெவல் என்னது? நீ சாதாரண பூக்காரி, 50க்கும் 100க்கும் பூ விற்றுட்ருக்க. இப்போ நான் 100 பூ வாங்கினா நான் தான் அதிகபட்சம் உனக்கு வருமானத்தை கொடுக்குறவன். அப்படி இருக்க லட்சணத்தில் நீ இருந்துக்கிட்டு என் பொண்ணையே ஏமாற்றி பேசுகிறியா? ஏன் அப்படி சுருதிட்ட பேசுனா பணம் நகை வாங்கிக்கலான்னு ஆசைப்பட்றியோ, இல்லை அவன் நகையை வந்து அப்பப்போ போட்டுக்கலான்னு ஆசைப்பட்றியா, இல்லை அவங்க தங்கியிருக்க ரூமை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து ஹால்லையும் மொட்டை மாடலையும் படிக்க வைக்கலான்னு நினைக்கியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு, அம்மானு கூப்பிட்டு வேலை வச்சுக்காது சரியா, முதலாளி அம்மானு கூப்பிடு, அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. யாரையும் முதலாளி அம்மானு கூப்பிட வேண்டிய எனக்கு அவசியம் கிடையாது, நீங்கள் சுருதியோட அம்மானு மதித்து பேசுகிறீங்கன்னு இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு வாட்டி என் பொண்ணுக்கிட்ட அனாவசியமாக பேசினேன் வச்ச அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. மாமியார்லாம் வந்து என்கிட்ட வந்து புத்திமதி சொல்கிறாங்க, என் பொண்ணு வந்து சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் தான். சுருதி வந்து என் சம்மந்திக்கு ரொம்ப பிடித்தமான மருமகளாக இருந்தா. ஆனால் நீ அப்படியே மாற்றிட்ட, உனக்கு அந்த அவங்க மாமியாரை பிடிக்காது, உன் மாமியாருக்கு ஒன்றும் பிடிக்காது, அது எனக்கு தேவையில்லை. ஆனால் என் பொண்ணு செல்ல பொண்ணு அந்த வீட்டில் செல்ல மருமகளாக இருந்தா, அதையுமே எங்கள் பிடிக்காம ஆக்கிட்டு இருக்க. எல்லாம் உன் நடத்த தான். என் பொண்ணு கம்ப்ளீட்டாக மாறிட்டா. இன்னும் ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், என் பொண்ணுகிட்ட பேசின வச்ச அவ்வளோதான் அப்படின்னுட்டு இருக்காங்க. ரொம்பவே அழுறாங்க மீனா. சுதா உடனே சொல்லுதாங்க, கார் எடுங்க அப்படிங்கிறாங்க. கார் எடுத்து நேராக கிளம்பிடுறாங்க. இங்கே மீனா ரொம்பவே ரோட்டு வரமாக நின்று அழுதுட்ருக்காங்க. அவன் முத்து காரில் வராரு. என்ன மீனா என்ன அழுதுட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சுருதி அம்மா வந்து இனிமேல் சுருதிகிட்ட பேசினா அவ்வளோதான், தொலைச்சிருவேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு போகிறாங்கன்னு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைகிட்ட பேசக்கூடாதாம்மா, அதை சொல்கிறதுக்கு உங்கள் அம்மா யார் அப்படிங்கிறாங்க. அதான் தெரிலங்க அப்படிங்கும்போது பல குரலாக தான் சொல்லியிருக்காளா நீ பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டு, எனக்கு அப்படி ஒன்றும் தெரிலங்க அப்படிங்கிறாங்க. நீ வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரொம்ப கோபமாக போகிறாங்க. அங்கே விஜயா ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. பழப்பொருள் எங்கே அப்படிங்கிறாங்க. எதுக்குடா அப்படிங்கிறாரு ரவி. எங்கடா பொண்டாட்டியா அப்படிங்கிறாங்க. நீ எப்படி உங்கள் அம்மா வந்து மீனாவை சத்தம் போட அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க. நான் எங்கே அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. நீ அனுப்பாமே அம்மா இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அதை உங்கள் அம்மாட்ட கேளுங்க, எங்கள் அம்மா அனுப்புனது உங்கள் அம்மா, எங்கள் அம்மா கூட ஃபோன் அடித்தாங்க, இந்த மாதிரி உங்கள் அத்தை வந்து என்கிட்ட இப்படி சொல்கிறாங்க, நீனும் மீனா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தயவுசெய்து மீனாட்ட பேசாதுன்னு சொன்னாங்க. நான் அப்படி யார் சொல்லியும் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது, மீனாக்கிட்ட நான் பேச தான் செய்வேன், மீனாக்கா அவங்கள்ட்ட பேச உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. சுருதி நீங்கள் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் பேசுகிறேன், நான் அப்படி ஒன்றும் நினைக்கல, ஆனால் உங்கள் அம்மா எப்படி ரோட்டில் மறிச்சுன்னு அப்படி பேசுவாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு தெரியுமா அப்படி அப்படிங்கிறாங்க. அது இல்லை மீனா, எல்லாமே பணம் துமுறு, அவங்கள்ட்ட பணம் இருக்குது நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. முத்து இப்படிலாம் பேசாதீங்க, அவங்க என்ன ஆங்கிலில் பேசுகிறாங்களும் எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இந்த ஆன்ட்டி தான் அப்படிங்கிறாங்க. என்ன சுருதிமா எப்படி சொல்கிற அப்படிங்கிற. அத்தை இதே இது வேறு யாராவது இருந்தால் என் செருப்பை கலட்டி சுழட்டியிருப்பேன், நீங்கள் ஆன்ட்டியாக போயிட்டீங்க, தயவுசெய்து போயிருங்க, இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, இனிமேல் எனக்கும் மீனாவுக்கும் சண்டை கொடுத்துடுற மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்தீங்க அப்படின்னா என் குணம் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி இப்படிலாம் பேசுகிறேன் அப்படிங்க. அத்தை இதுக்கு மேலே நான் பேசுவேன், ஒரு மரியாதை வச்சுருக்கேன், நான் வந்து நீங்கள் அண்ணாமலை மாமாவோட ஒய்ஃபுங்கிறனால உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன், நீங்கள் தனிப்பட்ட முறையில் விஜயாங்கிற கேரக்டரில் வந்தீங்கன்னா பிஞ்சு அப்படிங்கிறாங்க. மீனா இந்த மாதிரி இந்த சுருதி பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டேன்னா அம்மா வந்து தேவையில்லாத வேலை பார்க்க மாட்டாங்க. ஏம்மா அங்கே பாருங்கள், சுருதியும் மீனாவும் பேசுறது பிடிக்கலன்னா சுருதிகிட்ட சொல்லுங்கள், இல்லை மீனாட்ட சொல்லுங்கள், அவங்க 2 பேரும் பேசுறதும் பேசாத அவங்க விருப்பம், நீங்கள் சொல்லி கேட்கணும் அவங்களுக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அப்படி சொல்லுங்கள் ஆண்டிங்க பாருங்கள், நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னால் நான் வீம்புக்கு பேசத்தான் செய்வேன், ஏன் மீனா வந்து பேசினாப்புல என் நகையோ பணத்தையோ வாங்கிடுவாங்களா, நானே அவங்களுக்கு தேவைன்னா கொடுப்பேன், ஆனால் அவங்க வாங்க மாட்டாங்க. இதே இது மற்ற இடத்துல இருந்தாங்கனாக்கா மாடியில் ரூம் கட்டுறதுக்கு 4 லட்ச ரூபா தேவை மீனா அப்படின்னு சொல்லுவாங்க மீனா என்கிட்ட, நான் கொடுக்க போகிறேன், ஆனால் மீனா அப்படி கேரக்டரே கிடையாது, இன்னும் 3 லட்ச ரூபா புரட்டுறதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த பேச்செலாம் நல்ல பேச்சு கிடையாது ஆண்டி,
இதுக்கு மேலே எங்கள் விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. எங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், எங்கள் அப்பாட்ட சொல்லுங்கள், எங்கள் தாத்தாட்ட சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் அந்த சுருதி எப்படி இருப்பாளோ அப்படி தான் இருப்பாள். சுருதி தப்பு செய்ய மாட்டாள். தப்பு செஞ்சால் யார் என்ன செஞ்சாலும் அதை கேள்வி கேட்கவும் தயங்க மாட்டாள். அப்படி ஒன்றும் கோழையெல்லாம் வளரல ஆண்டி. உங்களுக்கு சிங்சா அடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் ரோகிணி கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி என்ன இழுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்களும் சேர்ந்து எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்னமோ பெருசாக மாதிரி சொல்லியிருக்கீங்க, அத்தையை நான் மரியாதை கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அவங்க நல்லவங்களா இருக்கணும். அங்கிளுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன், கடவுளுக்கு அடுத்த நிலையா எங்கள் அப்பாவை தாண்டி. ஆனால் ஆன்ட்டிக்கு அப்படி நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா கொடுக்க மாட்டேன்? உங்கள் வீட்டில் மாமியாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க. சொல்லி கொடுத்துருக்காங்க தான். அப்படி திருட்டுத்தனம் பண்ணுற மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு யாரும் சொல்லித் தரல. அப்படிலாம் யாரும் சொல்லி கொடுத்தாலும் கூட மரியாதை வராதா ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா பேசுகிற அப்படி? உண்மையை தானே பேசுகிறேன் ஆண்ட்டி. மீனா நகையை திருடினது நீங்களும் உங்கள் பையனும் தானே அப்படிங்கிறாங்க. நான் எங்கம்மா திருடினேன்? நகையை தானே எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிறேன். ஆண்ட்டி வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதீங்க. நகையை எடுத்து கொண்டு வில்லுன்னு சொல்லிவிட்டு ஒரு கவரிங் நகையை மாற்றி வச்சுட்டு அது மாற்றினது வந்து மீனா அம்மான்னீங்க, மாமான்னீங்க, அப்புறம் பாட்டின்னீங்க, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் மாட்டின பிறகு நாங்கள் தான் சாரி. நீங்கள் இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணுறீங்க. இந்த திருட்டுத்தனத்தை எங்கள் வீட்டில் சொன்னால் அவங்கள மதிப்பாங்களா? காரி துப்பியிருப்பாங்க. ஏன் இதை நாங்களும் மீனாவும் பேசுகிறது, நானும் மீனாவும் பேசுறது பிடிக்கல சொல்லிட்டீங்க. நானும் என் பையனும் திருடினோம், திருடி மாட்டிக்கிட்டோம். முத்து கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச உடனே இப்போ 2,00,000 ரூபா கொடுத்துருக்கோம், இன்னும் 2,00,000 ரூபா கொடுக்க போகிறோன்னு அதாச்சும் சொல்லிட வேண்டியதானே. எங்கள் அம்மாவுக்கு வேணால் ஃபோன் பண்ணி தரேன், பேசுங்க, ரொம்ப சூப்பராக மதிப்பாங்க. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டும் நான் சொல்ல முடியாது. என் புருஷனோட அம்மா வந்து இப்படி திருடிட்டு அலையிறாங்க, திருடனுக்கு உடந்தையாக இருக்காங்க, நான் சொல்ல முடியாதுல ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, உன் பொண்டாட்டி வரம்புக்கு மீறி பேசுகிறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதுக்கு முன்னாடி அவள் எப்படி பேசுனாலும் இப்போ கரெக்டாக தானம்மா பேசுகிறா, நீங்கள் எதுக்குமா வீட்டுக்கு கதையை வெளியே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி எங்கடா மதிக்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே எப்படிமா மதிக்க முடியும்? நீங்கள் பேய் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, பேய் இருக்குன்னு சொல்லி ஒரு நாடகம் போட்டிருக்கா. இது உங்களுக்கு பிடிக்கலன்னா இது பண்ணாதம்மானா முடிஞ்சு போச்சு. இதை ஒரு குறையா அண்ணியும் சுருதியும் பேசக்கூடாதுங்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்ல பழக்கமே கிடையாது அப்படிங்கிறாங்க. டேய் நீ வந்து உன் பொண்டாட்டி பேச்சு மட்டும் தான் ஆடுவியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் யார் பேச்சு கேட்டியும் ஆடலை, உண்மை நிலையே சொல்லுதேன். சரிதானா? இனிமேல் வந்து இந்த வீட்டில் வந்து அவங்க இவங்ககிட்ட பேசக்கூடாது, இவங்க அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி பழக்கத்தை விடுங்கம்மா அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. டேய் இங்கே என்னடா நடக்கு? சந்தை கடை மாதிரி வெளியே சவுண்டு கேட்கு அப்படிங்கிறாங்க. அப்பா அம்மா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா. சுருதி அம்மா வர சொல்லி மீனாவும் சுருதியும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் அண்ணாமலை கேட்குறாங்க, விஜயா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. அமைதியாக இருக்காங்க. விஜயா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, எனக்கு இந்த சுருதி மீனாவை பேசுறது பிடிக்கல, சுருதியை வந்து தூண்டி விட்டு இந்த மீனை எல்லாம் வேலையும் செய்தா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சிரிக்கிறாங்க. ஆண்டி நான் சின்ன லொல்லையா, இவங்க சொல்லி நான் கேட்குறதுக்கு? எனக்கு எதுவும் சரின்னு போடுது அதான் செய்வேன். அதுபோக எனக்கு 6 அறிவு இருக்குது, எது சரி தப்புன்னு பகுத்தறிவு பார்த்து பழக தெரியும். நீங்கள் வந்து சரி கிடையாது உங்கள்கிட்ட டியராக பழகிறது இல்லை. மீனா வந்து எந்த சுயநலம் இல்லாமல் பழகுறாங்க, அவங்கள்ட்ட நெருங்கி பழகுறேன். ரோகிணி வந்து உங்கள்கிட்ட பழகுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது, உங்களை அணைச்சி போகிறாங்க. நீங்கள் எது சொன்னாலும் சிங்சா அடிக்காங்க. எனக்கு அப்படி ஒன்றும் கிடையாது ஆண்டி, நான் எதையும் மறைக்க மாட்டேன், எனக்கு வாயில் போட்டதை நான் அப்படியே பேசிடுவேன். மீனாவும் அப்படி தான். யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள மன்னித்து அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்க, அவங்களுக்கு வேண்டியதை பண்ணேன். இது மீனா கேரக்டர். நான் அப்படியே ஆப்போசிட். ஆனால் நான் இந்த வீட்டு நடக்கிறது வெளியே சொல்கிறது கிடையாது. நீங்கள் சில்லறத்தனமாக எங்கள் அம்மாட்ட சொல்லி எங்கள் அம்மா வந்து மீனாட்ட கேட்க, மீனா வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட கோவப்பட, பதிலுக்கு நானும் ரவியும் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி எங்களுக்குள்ள வருத்தம் வந்து நாங்கள் பிரிஞ்சு இந்த நிலை ஒரு நாள் வராது. எங்கள் அம்மா பேசுனதில் இல்லை என்ன அப்படின்னா அவங்க எங்களை வீட்டோடு எதிர்பார்க்காங்க, நானும் ரவியும் போகலை. இதை ஒரு சாக்காக சொல்லி அவங்க வீட்டோடு கொண்டு வரலான்னு பார்க்காங்க. ஒரு காலம் நடக்காது. ரவி எங்கே இருக்கானா அங்கே தான் இருப்போம். சரி இங்கே இருப்போம் சரிதானா? அது போக எங்கள் அங்கிள் அண்ணாமலை எங்கே இருக்காங்களோ, எங்கள் அக்கா முத்து மீனா எங்கே இருக்காங்க, எங்கள் அக்கா மீனாவும் எங்கள் அத்தா முத்து இருக்க இடத்துல தான் நான் இருப்பேன். ஏன்னா எனக்கு அவங்க இருக்காங்க தான் பாதுகாப்பு. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா குரல் கொடுக்குறது முதல் ஆளாக மீனாவும் முத்து தான் வருவாங்க. அதை நான் நிறைய விஷயத்தில் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. விஜய் அப்படி முடிக்கிறாங்க. ஏம்மா அவங்கெல்லாம் உனக்கு எதிராக தாம்மா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி அவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இல்லைன்னா எனக்கு பாதுகாப்பே கிடையாது. நீங்கள் சொல்கிறது மாதிரி அவங்க 2 பேரும் இந்த வீடு விட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு ஏன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை, ரவிக்கு உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. அந்த பைஜு வந்து பெரிய பணக்கார வீட்டு பையன், பெரிய ரவுடி பையன். அவன் எங்களை தேடிட்டு அலைதான். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க காரணம் முத்து மீனாவும் தான். அந்த மீனா ரொம்ப உங்களுக்கு தாழ்வாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறனால நீங்கள் என்னெல்லாமும் செய்யணும்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு 4 பேர் கூடு கட்டி வலுத்தவங்க இவங்க. அப்பேற்பட்ட ஆள் இந்த மீனா. ஆனால் இந்த மீனா சாது முரண்டா நீங்கள் காடு கொள்ள மாட்டேங்க ஆண்டி, இதாக பேசுங்க. நானும் மீனாவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் நான் வீம்புக்கு பேச தான் செய்வேன். ஏன்னா மீனாவுக்கு அப்படி ஒரு மறைச்சி யார் மேலேயும் பகைமைத்தன்மையே இருக்க முடியாது.
மீனாவை நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்க, ஆனால் மீனாவை நீங்கள் கீழே விழுந்தோன்னே உப்பு ஊத்தணும் கொடுக்கறதா இருக்கட்டும், அது போக வந்து உங்களுக்கு உணவு தரதா இருக்கட்டும், உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதா இருக்கட்டும். நீங்கள் அன்றைக்கி பேயே பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க. பேய்க்கு பயந்து கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணி கோரி கொண்டு கொடுத்து அப்படி உங்களை இது பண்ணுறா, பெத்த பிள்ளை மாதிரி பார்க்க. ஆனால் நீங்கள் வந்து மீனாவை ஒரு மருமகளாவோ சராசரி மனுஷியாவோ பார்க்க மாட்டேறீங்க. அந்த மனுஷியை பார்க்க மாட்டேறீங்களா? நான் பார்க்குறேன். அது உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு எங்கள் அக்கா மீனாட்ட நான் பேச தான் செய்வேன். அது எங்கள் அம்மா சொன்னாலும் சரி தான், எங்கள் அப்பா சொன்னாலும் சரி தான், ஏன் யார் சொன்னாலும் சரி தான், ரவி சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு தப்புன்னா தப்பு, சரின்னா சரி. மீனாக்காவை மனசில் வெளில நான் பேசுகிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்க. பிடிக்கலையா விட்டுருங்க. என் புருஷன் பிறந்ததுனால இந்த வீட்டில் எனக்கும் பங்கு இருக்குது, அதனால் இந்த ரூமில் இருக்கோம் என்ன அப்படிங்கிறாங்க. சபாஸ் பலகுரல். நானும் கூட வீட்டுக்கு வரும்போது கோலத்தில் தான் அவங்க மேலே வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் இது யார் வந்து இதுக்கு தலைமை தாங்கி இந்த பிரச்சனையை கிளப்பிவிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பார்லர் அம்மாவும் தான் செஞ்சுருக்காங்க. ஏன் பார்லர் அம்மாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு சிங்ஸாக அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. முத்து வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. எம்மா தாயே, அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு அது நினச்சின்னு ரிப்போர்ட்டே பார்த்தாச்சு. நீ யார், எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ண, சீதாவை வேலையை விட்டு எதுக்குன்னு போட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நானும் போட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா முழிக்கிறாங்க. ரோஹிணி, இந்த முத்து என்ன சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, எதையாவது ஒன்று கிளப்புவாங்க. நானும் மனோஜ் நல்லா இருக்குது பிடிக்காது, எதையாவது குறைச்சி பேசணும். அவங்களுக்கு வேறு வாய்ப்பே கிடைக்கல ஆண்டி, அதனால் இதை பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதானே அப்படிங்கிறாங்க. டேய், உன் குழந்தையான பெரிய கவர்மெண்ட் வேலையாக பார்க்கா அப்படிங்கிறாங்க. அவள் கவர்மெண்ட் வேலை பார்க்கல, படித்து முடிச்சுன்னு உழைக்கா. எப்படி உழைக்கிறான்? உங்கள் பையனை மாதிரி திருடியோ பார்க்கில் தூங்கியோ ஏமாத்தலை அப்படிங்கிறாங்க. டேய், இன்றைக்கி அவன் பிஸ்னஸ் பண்ணடா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பெரிய பிஸ்னஸ் மேன், பல வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. அவங்க மாமனார் 15 லட்ச ரூபா அதை கொடுத்துருக்காரு, அவன் தொழில் ஆரம்பிச்சிருக்கான். அடுத்தாப்புல ஒரு லட்சக்கணக்கான பணத்தை, கோடிக்கணக்கான பணத்தை கொடுப்பாரு, அவன் பெரிய அளவு வர போகிறான் அப்படிங்கிறாங்க. அதான் இவன் உழைச்சதும் வந்துட மாட்டான். என் மாமனே போய் ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லுதாங்க. என்ன கேஸில் இருக்காரோ, ஏது கேஸில் இருக்காரோ, இப்படி ஒரு மாமன் இருக்காரோ இல்லையோ, ஆனால் நீங்கள் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அது எப்படியாவது ஒரு லாபம் அடைஞ்சிடலாம்னு நினைக்கிங்களா நீங்களும் மனசும்? கண்டிப்பாக ஒரு நாள் அதில் ஏமாற்றம் தான் வரும் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாம்டா, உனக்கும் முன்னாடிக்கு தான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஏமாற்றமாகும். கடைசி வரைக்கும் பாரு, உங்கள் 2 பேருக்கும் வாரிசும் பிறக்க போகிறதில்ல, இந்த வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்க போகிறதும் இல்லை, மாடியில் ரூமும் கட்ட போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. ஏம்மா, உங்கள் முன்னாடி மாடியில் ரூம் கட்டி காமிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன யாருன்னு தெரியும்? மீனா, இவங்க பஸ்ஸெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டா தான் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, தாம்பரம் வரைக்கும் நான் ஒரு ஆஃபர் இருக்குது, போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க, போய்ட்டு வாங்க, பார்த்து போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மீனா என்ன சுற்றி சொல்கிறாங்க. ஆண்டி, உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் மனசாட்சியோடு நடந்துக்கோங்க, தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தை தலையிடாதீங்க. அப்புறம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கேன், பிறகு என் வயசுக்கு மீறி நான் ஒரு செயல் செஞ்சோம்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா, நீ நல்ல வீட்டுக்கு தான் இருந்தாம்மா வந்த, ஒரு பணக்கார பிள்ளை இவ்வளோ பண்பு இல்லாமல் இருக்கியாம்மா அப்படிங்கிறாங்க. ஏன், பணக்காரங்களாக இருந்தால் தான் பண்பு இருக்கணும், பணக்காரனா பண்பு இருக்காதா? இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆண்டி, எனக்கு உங்கள்கிட்ட பேசுறது பிடிக்கல, பேசுகிற பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, நாம அத்தையா இவா என்ன நம்மளை முறிச்சு பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. என்ன ஆண்டி, சுருதி பேசணும், நீங்கள் ஆஃப் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அந்த முத்து மீனா வந்து கோவப்படுற அளவுக்கு இவள் வந்து என்னெல்லாமோ ஏற்றி கொடுக்குறா, நானும் பதில் பேசுகிறேன்னா வேறு ஏதாவது பிரச்சனை தான் வரும். இந்த முத்து மீனாவும் அவ்வளோ கடுப்பில் இருக்காங்க, கண்டிப்பாக முத்து கை நீட்டுவான், அதனால தான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. மனோஜ் போய் சொல்கிறாங்க. மனோஜ், முத்துக்கு உங்கள் அம்மா பயப்பட தான் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா ஏன் பயப்பட போகிறாங்க, அந்த வீடே எங்கள் அம்மா பேர் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. வீடு வேணால் அவங்க அம்மா பேரில் இருக்கலாம், அந்த முத்துக்கு தான் அவங்க அம்மா கடுமையாக பயப்படுதாங்களே. சுருதி என்ன பேசினாலும் நான் பதில் பேசுவேன், அவளை நான் பேச விட மாட்டேன்னாங்க. இப்போ சுருதி பேச முத்து பக்கத்துக்கு நின்றதுனால மூச்சே கட்ட மாட்டுறாங்க. போகிற பக்கம் பார்த்தா நம்மளை வந்து மீனாவும் சுருதி எதுவும் பேசினாங்கன்னா ஆண்டி எதுவுமே பேச மாட்டாங்க, வீட்டு விட்டு வெளியே போனால் பேருங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா ஒரு நாள் அதை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வீடு எங்கள் அம்மா பேரில் இருக்குது, அந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல எங்கள் அம்மா தான் இருக்காங்க, அந்த முத்தோ மீனாவோ சுருதியோ ரவியோ இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே சுருதி வந்து மீனாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அக்கா, நான் மன்னிச்சிருக்கா, நான் உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லலை, எங்கள் அம்மா தான் சொல்லியிருக்காங்க. அதுபோக எங்கள் அம்மா டைரெக்டாக வந்து சொல்லலை, சொன்னது நம்ம அத்தை தான். ஆனால் அத்தைட்ட நான் பேச மாட்டேன், நீங்களும் ஒன்று செய்யுங்க, ஆண்டி நம்ம 2 பேரும் பேச ஆண்டிக்கு பிடிக்கல, அப்படி இருக்கும்போது இனிமேல் சமையல் பண்ணி அவங்க கொடுக்கலாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி, நான் அப்படி இருக்க முடியாதுல்ல, பசியை யாரையும் போடக்கூடாதுல்ல, வயசாகி போச்சுல அப்படிங்கிறாங்க. அப்படி நடந்துக்கல மீனா, நீங்கள் வந்து முத்துக்கு தனியாக தானே சாப்பாடு எடுத்து வைப்பீங்க, அதை மாதிரி எடுத்து வைங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அவருக்கு ஆறிடக்கூடாது தான் எடுத்து வைக்க, வேறு நம்மளுன்னு சொல்லி சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு அப்படிங்கிறாங்க, மற்றவங்களுக்கு அப்படிங்கிறாங்க.
இன்னொரு சட்டியில் எடுத்தீங்களா யாருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து மாமாவுக்கு அப்படிங்கிறாங்க. ஓ, மாமாவுக்கும் முத்துக்கும் தனியாக எடுத்து வச்சுருவீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு சட்டியில் எனக்கும் வீட்டுக்காருக்கும் எடுத்து வச்சுருவேன், அதை மாமாவுக்கு வச்சுருவேன், நாங்களாம் கொஞ்சம் உப்பு குறைச்சி சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஓ, மற்றவங்களும் உப்பு நிறைய சாப்பிடுவாங்களா அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ரைட் ரைட் அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா ஏதோ ஒரு சவுண்டு கேட்க பாருங்க அப்படிங்கிறாங்க. யாரோ கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. கதவை திறக்க போகிறாங்க, மீன் கதவை. டவார்னு ஒரு பாக்கெட் உப்பு தூக்கி அதில் கொட்டிடுறாங்க. அது சாப்பிடக்கூடியவங்க விஜயா, மோனோஜ், ரோஹிணி, வேறு யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து ரவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ரவி, நீ கடையிலேயே இருந்து சாப்பாடு நம்ம 2 பேரும் கொண்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. என்ன சுற்றி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், கடையிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. கடையிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. இங்கே விஜயா, ரோஹிணி, மனோஜ் சாப்பிட உட்காடுறாங்க. சாப்பாடு போட்டு சாப்பிட இல்லை, உப்புனா உப்பு அவ்வளோ ஒரு உப்பு. ஏய், என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை பார்த்தா தெரியலையா, சோறுகறி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லத்த, வேறு என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்க. ஒன்றும் வேண்டாண்டி, கொஞ்சம் விஷம் இருந்தால் கொடு, உப்பை பூரா கொட்டிட்டேன், உப்பளத்தில் உள்ள உப்பு பூரா இங்கே தான் இருக்கும் போல் அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்கன்னா, கரெக்டாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல சாப்பிட்டு தொலைடி அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க, உப்பு நிறைய இருக்குது. அத்தை, நான் இவ்வளோ போடலை அப்படிங்கிறாங்க. நீ முன்னாடி மாதிரி இல்லடி, ஒன்று கீழே எண்ணெயை கொட்டி என்னை கீழே விட வைக்க, இன்னொன்று சூடு வச்சு என்னை பொக்க வைக்கணும்னு நினைக்க, இப்போ என்னன்னா உப்பு தப்பு இல்லாமல் சாப்பாடு தரேன், இன்னும் அடுத்தாப்புல நீ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. ஆண்டி, நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினச்சி பார்க்குறாங்க, ஸ்ருதி தான் சமையல் கட்டுக்கு வந்தாங்க, உப்பு தூக்கி போட்டாங்களான்னு சொல்லிட்டு ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் சாப்பாட்டில் உப்பு போட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தான் முத்துக்கு தனியாக எடுத்து வச்சிட்டோம், உங்களுக்கு தனியாக இருக்குதுன்னு சொன்னீங்க, அதனால் நான் ரவியை வந்து சாப்பாடு என்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க மீனா, எனக்கு வேறு கடுப்பு எப்படி காட்டணும்னு தெரியல, கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல, அதான் உப்பு நிறைய போட்டு அவங்க சாப்பிடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, அதை சாப்பிட்டாங்கன்னா அத்தைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும், ஏன்னா அத்தைக்கு ஏற்கனவே ரொம்ப ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் தான் ப்ரெஷர் இருக்கா அப்படின்னா, நம்மளுக்கு தான் ப்ரெஷர் இருக்குது, இல்லாதே பொல்லாதையும் சொல்லி சண்டை எடுத்து விட பார்க்காங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இன்னும் முத்து ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா, இன்றைக்கி நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. வெளியூர் ஆஃபர் போகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே இப்படி அடிக்கடி போயிட்டு இருந்தால் எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, மாடியில் வீடு கட்டணும்னா எப்படியாவது பணம் வேணும்ல, நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே நல்லா காசு கிடைக்கி, இதை கொடுத்து மீனாட்டை கொடுத்து உண்டியில் போட சொல்கிறாங்க. உண்டியில் போடுறாங்க. இப்படியா இருக்குது. மறுபடியும் முத்து மறுநாள் காலையிலே கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. கார் ஸ்டாண்டுக்கு போனோன்னே செல்வம் ரொம்பவே மன குழப்பத்தில் உட்காந்துருக்காரு. என்ன செல்வம், வழக்கம் போல் நான் தான் ரொம்ப குழப்பத்தில் இருப்பேன், நீ இப்போ குழப்பத்தில் இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ஒன்றும்பா, என் வீட்டம்மாவுக்கு எனக்கு என்னெல்லாம் சண்டை வரும்னு தெரியும், ஆனால் சம்மந்தமில்லாத கதையில் என் வீட்டுக்காரி ரொம்ப வருத்தப்படுதா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை, நாங்கள் 2 பேரும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், உனக்கு தெரியும், அதனால் என் அண்ணன் வர யாரோ பேச மாட்டாங்க, என் பொண்ணு மூத்த பொண்ணு மேஜர் ஆகிட்டா, அவளுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் சடங்கு மாதிரி வைக்கணும் சிம்பிளாக அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஓன்ட்ட சொல்லாமலே இடம் இனிமே தான் சொல்லணும், தாய்மாமன் கட்டு செய்யறதுக்கு யாருமே இல்லைடா, அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. தாய்மாமன் கட்டினா என்னது அப்படிங்கிறாங்க. பொண்ணுக்கு சேலை, அப்புறம் வந்துட்டு மாப்பிள்ளை பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு சட்டை, அது போக அந்த பிள்ளைக்கு என்ன முடியுமோ ஒரு தங்கத்தில் சின்னதாக பொருள் போடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா கொலைப்படுத்த விடு, தம்பி வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. தம்பி விட்றா வருவார் அப்படிங்கிற, நான் வர வைக்கேன் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் பேச மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. நீ இப்போ விழாவை மட்டும் ஏற்பாடு பண்ணி எத்தனை நாள் மட்டும் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இன்னும் தான் வந்து ஜோசியக்காரரை பார்க்கணும், புத்த குறிப்பு சொல்லி அப்படிங்கிறாங்க. சரி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நீனும் வா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்த கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் ஜோசியக்காரர் அதை பார்த்துட்டு இந்த தேதியில் வைங்க அப்படிங்கிறாங்க. உடனே டேய், எப்படிடா வர வைப்பேன் அப்படிங்க, நான் வர வைக்க விடு அப்படிங்கிறாங்க. இங்கே சடங்கு ஏற்பாடெல்லாம் பயங்கரமாக நடக்குது. முத்து மீனாவும் வந்துடுறாங்க. அப்போது மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா, நம்ம தான் எங்கள் தாய் மாமனாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் செய்யணும், வீட்டு வரை போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னா அப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உண்டியில் உடைக்க போகிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சிரிப்புனா சிரிப்பு. ஏங்க அதுக்குள்ளே இவங்க நான் 3 லட்சம் சேர்த்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பணம் சேர்ந்துருக்காடா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா கரெக்டு தான், நான் அவ்வளோ பணம் சேரலை, இப்போ ஒரு தேவைப்படுதுப்பா அப்படிங்கிறாங்க. அது சொல்லலைங்கன்னா அவன் மாடியில் வீடு கட்டி கிடைக்க மாட்டான், ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்க, என் பையன் கட்டிடுவான் எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவனுக்கே அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த உண்டியில் உடைக்கணுங்க. ஓட அதில் இருக்கிறது 100 200 இருக்கும், எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. எப்பா கிட்டத்தட்ட அது 30,000 மேலே இருக்கும்பா, அது போக 1,30,000 இருக்கும், இந்த மீதி பணத்தை எடுக்க போகிறது கிடையாது, ஒரு 30,000 எடுக்க போகிறோம்ப்பா, அது எதுக்குன்னு கேட்டால் நீங்களே செய்யுங்கன்னு தான் சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்டா அப்படிங்கிறாங்க. நம்ம செல்வம் இருக்காளாம்ப்பா, அவன் மூத்த பொண்ணு மேஜர் ஆகிட்டாப்பா, அப்போ தாய்மாமன் கட்டு செய்யறதுக்கு அவங்க வீட்டில் பொண்ணு இந்த அக்கா வீட்டில் யாரும் இல்லை, ஆனால் நான் செய்யலான்னு இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனைடா, பெரிதொருவருக்கு நன்மை செஞ்சால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும். ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானாக வளருமாங்க, அதனால் ஊரானு நீ செய்யும்போது நீ உண்மையிலே நல்லா இருப்ப அப்படிங்கிறாங்க. ஏங்க இவனே வந்து மாடியில் ரூம் கட்டாமல் அல்லால் போட்டு கிடக்கான், இதில் வந்து இதிலிருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க.
உடனே விஜயா அவனுக்கு ரொம்ப கரிசனம் தான், அவன் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அவனுக்கு தெரியும், நீ அமைதியாக இரு முத்து நீ செய்ய அப்படிங்கிற கொண்டில் உடச்சி பார்க்குறாங்க. அதே மாதிரி பணம் இருக்குது எடுத்துகிட்டு நேராக தாய்மாமன் கிட்டே ஒன்றுமே எல்லாம் வாங்குறாரு. வாங்கிட்டு காரில் கிளம்புறாரு. கிளம்பி நேராக அங்கே போகிறாரு. முத்து எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. தாய்மாமன் வந்துட்டாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே மேளதாளங்கள் அடிங்க அப்படிங்கிறாங்க. மேளதாளங்கள் அடிக்கிறாங்க. இல்லை முத்து மீனாவும் 2 தாம்பளத்தட்டோட போகிறாங்க. பழங்கள் இருக்குது, துணிமணி எல்லாம் இருக்குது, தங்க நகை எல்லாம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நேராக மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. டேய் என்னடா தாய்மாமன் சொல்லிட்டு நீனே வர அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு மச்சின மாதிரின்னா உன் போயிட்டம்மா எனக்கு தங்கச்சி தரேன், அப்போ உன் மகன் வந்து மருமக தானே, நான் தான் தாய்மாமன் கிட்ட செய்ய வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. முத்து தேங்க்ஸ்டா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்கிறத விட்டு சம்மந்திக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் கொடு, முதல்ல கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே புடவை எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இதை கட்டிக்கிறாங்க. உடனே செல்வனும் ஒய்ஃப் வந்து முத்துட்டி மீனாட்டி கையெடுத்து கும்பிட்றாங்க. ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிலாம் வேண்டாம், செல்வனும் என் வீட்டுக்காரர் ரொம்ப அன்பாக பழகுறாங்க, அந்த நட்பு கடைசி வரைக்கும் நினைக்கணும். உங்கள் பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனு, அப்போ நாங்கள் நிற்காமல் எப்படி, நாங்கள் செய்யணும்னு நினச்சோம், தாய்மாமன் கிட்ட செஞ்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. முத்தனே நீங்கள் இப்படி செய்யணும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சிஸ்டர், பண்ணிக்கலாம். செல்வம் தான் ஃபீல் பண்ணான், என் வீட்டுக்காரியோட வீட்டில் யாருமே வரல போகலன்னு சொல்லிட்டு. அவங்க வராத நினச்சி நம்ம ஏன் ஃபீல் பண்ணோன்னே, என்ன நடக்கக்கூடிய சந்தோஷத்தை மட்டும் பார்ப்போம், பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படிங்கிறாங்க. சிறப்பாக கொண்டாடுறாங்க. எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க செல்வத்தை. இன்னும் செல்வம் நைட்டு சொல்கிறாரு, முத்து நீ மட்டும் வரலாம் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி வராமல் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நீ வந்தது மட்டும் இல்லாமல் தாய்மாமன் கிட்டலாம் செஞ்சுருக்கேன், அவனை செய்யணும் அவசியமே கிடையாது, முத்துக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் விட வேண்டாம், என்னை வந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு எதையுமே இன்னொரு ஆள்கிட்ட சொன்னால் மட்டும்தான் தெரியும், சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும், உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருந்தேன், நீ என் உயிர் நண்பங்கிறதுனால என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டேன், நீ சொல்லிட்டேன், இதே இது நான் 3ஆம் மனுஷன் ரேஞ்சில் தெரியாமல் போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ யாருக்குமே உதவி செய்கின்ற முத்து, 3ஆம் மனுஷனாக இருந்தாலுமே உனக்கு தெரிஞ்சுனா நீ பணத்தானே செய்கிற அப்படிங்கிறாங்க. என்ன செய்கிறது நம்ம குணம் அது, சரி இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. மாடி கட்டுறதுக்கு பணம் சேர்த்தோம்னா அந்த பணம் தான் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, மொய் பணம் வந்திருக்குடா, 1,00,000 வந்திருக்குடா, நான் அதை தாரேன், அதை வச்சு வீடு கட்டு அப்படிங்கிறாங்க. நண்பா, இந்த பணம் தாய்மாமன் கட்டி செஞ்சதுக்கு நீ தரக்கூடாது, தந்தா நான் தாய்மாமன் இல்லை, நான் அது தேவையில்லை, நீனே வச்சுக்க, நான் எப்படியாவது உருட்டி புரட்டி நான் வந்து வீடு கட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே வேண்டாண்ணே அப்படிங்கிறாங்க மீனா. இதை கேட்ட செல்வத்துக்கு பயங்கர சந்தோஷம். முத்து மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கும், மீனா மாதிரி ஒரு சகோதரி கிடைக்கும், நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. நாங்களும் அப்படி தாம்ண்ணே, நீங்கள் சொல்கிறது தாம்ண்ணே, எந்த நண்பரையும் அவர் வந்து பெருசாக பேச மாட்டார், ஒவ்வொரு நேரமும் செல்வம்னு உங்கள் பேரையே தான் பேசுவார், அந்தளவுக்கு உங்கள் மேலே அதிகம் பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா முத்து பார்க்க தாம்மா முரட மாதிரி இருப்பான், ஆனால் பழகிட்டா குழந்தையாக இருப்பான், ஒரு ஆளை மறக்கவே மாட்டான், அந்த அளவுக்கு தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான், நானும் சும்மா இல்லை முத்தை விட்டே கொடுக்க மாட்டேன் யாருக்காகவும் எதுக்காகவும் அப்படிங்கிறாங்க. சரி செல்வம் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. டேய் பிரியாணி வீட்டுக்கு கொண்டு போ அப்படிங்கிறாங்க. வேண்டாம்டா அப்படிங்கிறாங்க. டேய் மிச்சமாயிட்டடா கொண்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அண்டாவில் கொடுக்குறாங்க. இதை காரில் தூக்கி வைக்கிறாங்க. தூக்கி வைக்கும்போது காரை கொண்டு வீட்டில் விட்டுட்டு ஒரு அண்டாவை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. ஏங்க எங்கேயோ அண்டாவை தூக்கிட்டு வந்துருக்காங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் என்ன பிரியாணி மணக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா செல்வம் மகளுக்கு சடங்குலாப்பா, அந்த வீட்டில் பிரியாணி சொல்லுவது கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த செல்வமே ரொம்ப கஷ்டப்பட்ட பையன், அவன் 5க்கும் 10க்கும் அலைஞ்சிட்டு கிடக்க பையன், அவன் வீட்டு பிரியாணி ரொம்ப கேவலமாக தான் இருக்கும், அதெல்லாம் எங்கே கொண்டு வரணுமா அப்படிங்கிறாங்க. எப்பா ஒருத்தவங்க வேலை செய்ததை வச்சு அவனை ரொம்ப கிண்டல் பண்ண வேணான்னு சொல்லுங்கள், அதுபோக வந்து அவன் சூப்பராக தான் பிரியாணி போட்டுருக்கா, இது சாப்பிட கொடுத்து வைக்கலாம் கூட சொல்லுங்கள், வாங்க படமாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லைடா முத்து இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்பா நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்பா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு இருக்கும்போது விஜயாவுக்கு எச்சு வருது. ஏங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, சரி சரி எனக்கு கொஞ்சம் வைங்க அப்படிங்கிறாங்க. மற்ற இடங்காமைக்கு நான் வேண்டாத மாதிரி பண்ணுவான், ஆனால் வந்து பிரியாணி நிறைய சாப்பிடுவேன், நிறைய வை பீஸ்லாம் வை அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டுட்டு செம்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே ரூமில் இருந்து மனோஜ் கதை திறந்து ஓடிடுறாரு. பிரியாணி வாடாடி யார் செஞ்சா, நான் இவ்வளோ நேரம் வீட்டில் தான் வந்து வாடகையே வரல, சாப்பிடும் தான் கூட வருது, அவ்வளோ டெக்னிக்கில் யார் பண்ணுது அப்படி இப்படின்னு இருக்காங்க. டேய் மனோஜ் ஆர்வக்கோளாறு இருக்காமல் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. பின்னாடியே ரோகிணி வராங்க, பிரியாணி சாப்பிட்றாங்க. ஸ்ருதிக்கு சரியான வாசனை, இன்னும்னா பயங்கரமாக வாசனைக்கு பிரியாணி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நாங்கள் பண்ணல, என் வீட்டுக்கார் கூட செல்லுன்னு ஒரு அண்ணன் வருவாங்களே, அவங்க மகளுக்கு சடங்கு, அங்கேருந்து ஒரு சின்ன அண்டாவில் சாப்பாடு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் ரவி வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போய் உட்காராங்க. மீனா சொல்கிறாங்க, சுதி கை குளிட்டு சாப்பிடுங்க அப்படிங்க. சாரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு கை குளிட்டு சாப்பிட்றாங்க. உண்மையிலே செமையாக இருக்குது, மாஸ்டர் எங்கே உள்ளவர் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மாஸ்டர் வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் அப்படிங்கிற. நம்ம வீட்டில் உள்ளவங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா தான் இந்த பிரியாணி பண்ணுது, வந்த மாஸ்டருக்கு வந்து சமைக்க தெரியல, மெயின் மாஸ்டர் வரலையா, அதனால் மீனை தான் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் சூப்பராக சமைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க.
மீனா நீங்கள் செமையா பெரிய ஆளாயிட்டீங்க, போகிற பக்கம் பார்த்தா பெரிய ஆளாயிடுவீங்க போலயே அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், அண்ணி நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து சமையல் செக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்ட்னர் மாதிரி தொழில் பண்ணலாம் அண்ணி அப்படிங்கிறாங்க. டேய் அவளே பூ விற்கிறதுக்கே படாத பாடுபட்டுட்டு இருக்கா, அந்த பிஸ்னஸ் பண்ணி கிழிச்சிருவாளோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா அண்ணி நீ மட்டத்தண்டி பேசிகிட்டு இருக்க, அண்ணி வந்து கண்டிப்பாக பயங்கரமான திறமைசாலி, இவ்வளோ விஷயம் எனக்கு கூட பண்ண தெரியாது அப்படிங்கிறாங்க. டேய் இந்த பிரியாணி நாய் கூட பண்ணும், ஏன் நான் பண்ணி நீ சாப்பிட்டது இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க ஸ்ருதி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் ஸ்ருதி சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் இவ்வளோ நாள் சமைச்சு எனக்கு தந்ததே கிடையாது. ஒரு நாள் மீனா வந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிட்டாங்க, அன்றைக்கி நீங்கள் சமைக்கிறதுக்கு போட்ட பாடோ பெரும்பாடு, அன்றைக்கி இந்த வீடே பட்டினியாக கிடந்திருக்கு, ஆனால் நீங்கள் சமைச்சு வந்து நீங்கள் சாப்பிட்டது இல்லையான்னு கேட்குறீங்களே, அது நினைக்கும் போது தான் சிரிப்பாக வருது அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. எங்கள் அம்மாக்கிட்ட போய் சொல்லியும் இந்த பிள்ளை வந்து அடங்க மாட்டுக்க, இப்போ இவ்வளோ என்ன தான் பண்ணுறது அப்படி இப்படின்னு பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. என்ன ஆண்டி மைண்டில் ஓடுதோ, சுதாட்ட போய் சொல்லிட்டு வந்தோம், சுதா அம்மாவா இன்னும் சேட்டை பண்ணுதான்னு நினைக்கிங்களா? இதெல்லாம் சேட்டை கிடையாது ஆண்டி, உள்ளதை சொல்கிறேன். ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அது நல்லன்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. அதுவும் மீனாக கஷ்டப்பட்டு சமைச்சு தருவாங்க, அவ்வளோ நல்லா இருந்தால் கூட வாழ்த்துறதுக்கு மனசு இல்லாமல் நல்லா இல்லை அப்படின்ட்டு போவாங்க. இதே இது நீங்கள் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு நல்லா இல்லை கேவலமாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மீனாவுக்கு இருக்க தானே செய்யும், அவங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. சுதி நான் உனக்கு கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதம்மா, நீ எதுக்குமா வந்து இந்த மீனாவுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? உன்ன மாதிரி பணக்காரி ரோஹிணி, அவகிட்ட பேசு பழகு, அவளுக்கு என்ன வேணாலும் பண்ணு, நான் ஒன்றுமே சொல்லலை, மீனாட்ட ஏன் பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனாக்கிட்ட உண்மை இருக்குது, எதையுமே மறைக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்ருதி சொல்கிறாங்க, அது அவங்க அப்படி இல்லைல்ல, அவங்க யார் அப்படி இல்லை, நம்ம ரோஹிணி தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவளுக்கு என்னம்மா அவள் ராசாத்தி அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி பெரிய ராசாத்தி தான், பார்லரே சொந்த பார்லர் வைக்காமல் சொந்த பார்லர் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி அவன் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க விஜயா. எது ஆண்டி வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்ருக்கேன், நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு தெரியும், என்ன அந்த கடையில் உள்ள ஒரு போர்டு ரிசப்ஷனில் இருக்குது, அந்த போர்டை தான் ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேன், அது போக இன்றைக்கி அந்த பார்லர் தான் போயிட்டு வந்தேன், ரோஹிணிக்கு இன்றைக்கி கடைக்கு வரல, எங்கேயோ திங்ஸ் வாங்க போகிறோன்ட்டு போயிட்டாங்களாம், அங்கே உள்ள ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு அலங்காரம்லாம் பண்ணி விட்டாங்க, அது போக இந்த பாருக்கு யார் இந்த பார்லருக்கு ஓனர்னு கேட்கல, அது ஓனர் பேர் வேறு சொன்னாங்க, உண்மையில் தானே அப்படின்னு கேட்கும்போது அவன் மேடம் அந்த போர்டில் கூட இருக்கு பாருங்கள். அப்போ ரோஹிணிங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன மாதிரி வேலை தான் பார்க்குறாங்க, என்ன அவங்களுக்கு முன்னாடியே இந்த வேலை போய் தெரியுங்கிறனால அவங்க கொஞ்சம் எங்களை அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு துறந்துப்பாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து ரோஹிணி தான் செய்வாங்க, ஆனால் சம்பளம் எல்லாமே ஒன்று தான், வரவு செலவு மட்டும் ரோஹிணி பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ஓனர்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. கல்லாமல் மெயின்டைன் பண்ணணும்னு நீங்கள் எப்படி நினச்சிருப்பீங்க, அவங்க ஓனர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ மைனஸை வச்சுக்கிட்டு அவங்க வந்து சிறப்பானவங்க, மற்றவங்கலாம் வந்து தாழ்வானவங்க, நாங்கள் அவங்ககிட்ட பேசணுன்னே எனக்கு யார்கிட்ட பேசணும் அதான் தோணுதோ அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்கிற ஸ்ருதி அப்படிங்கிற, உண்மையை தான் சொல்கிறேன், நீங்கள் ரோஹினிட்ட வேணால் கேளுங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி இப்போ சொல்கிறதெல்லாம் நிஜமா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி திருன்னு முழிக்காங்க. இல்லை ஆண்டி சொந்தமாக தான் பார்லர் வச்சுருக்கேன், என்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போ நீ பிடிக்காமல் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்பேற்பட்டவங்களாம் ஏன் ரோஹிணி வைக்கிறேன், நாளையிலேருந்து அவங்கள வேண்டாம்னு சொல்லிடு, நான் சூப்பர் ஆள் பார்த்துறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. பார்லர் இவங்க பார்லர் இருந்தால் வேறு ஆளை வைக்க முடியும், பார்லரு இன்னொரு ஆள் பார்லரு அப்படிங்கிறாரு. என்னடா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க, சுருதி தான் ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் மீனா தான் அப்படிங்கிறாங்க. அவனை மீனா சொல்கிறாங்க, அத்தை என்னது நடந்தாலும் நான் தான் பொறுப்பா, என் வீட்டுக்கார சொல்கிறாலும் நான் சொன்னாலும் நான் தான் பொறுப்பு, சுருதி சொன்னாலும் நான் தான் பொறுப்பு, நான் என்ன அத்தை தப்பு செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னடி தப்பு செய்யலை, நான் கீழே உடனே எண்ணெய் ஊற்றி விடலை, நான் எனக்கு வலிக்கணும்னு சொல்லி உப்பத்தனம் போடணும்னு சொல்லலை, அது போக பயங்கட்டலையா அப்படிங்கிறாங்க. ஆண்டி பயங்காட்டினது நான், சீன் போட்டது நீங்கள், பேயின்னு ஒன்று இருக்கா, என்னை பார்த்தா தான் அது பயப்படும், நான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னீங்க, ஒரு 4 சவுண்டுக்கே நீங்கள் அரண்டு போய் கிடுக்கிடுன்னு ஆடிட்டீங்க. மீனா மட்டும் உங்களுக்கு டயத்தில் தண்ணி தரலாம் அட்டாக்கு வந்திருக்கும் உங்களுக்கு, நீங்கள் போய் சேர்ந்துருப்பீங்க. ஆனால் மீனா அதை செஞ்சுருக்கக்கூடாது, விற்குனா விக்கிட்டு போட்டுன்னு விட்டுருக்கணும், அப்படி விட்டா நீங்கள் சரி வந்துருப்பீங்க ஆண்டி. இப்போ மீனாவையோ என்னையோ பிரிக்கணும்னு நினச்சி பேசியிருக்க மாட்டீங்க, எங்கள் அம்மாவை கூட்டும் பேசியிருக்க மாட்டேங்க, இன்றைக்கி எதுவுமே நடந்திருக்காது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இனி என்ன நடக்கும் இந்த சிறகடிக்காத சீரியலில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.